ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ போன வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, எஃபிபி மோடு வந்து நம்ம கேமில் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ எஃபிபி மோடு என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் சின்னதாக சொல்லிடுறேன். எஃபிபி மோடுங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ். அதாவது நம்ம கையில் கன்று மட்டும்தான் தெரியும், நம்மளோட டோட்டல் பாடியும் தெரியாது. ஸோ இதை வச்சு தான் நம்ம கேம் ப்ளே பண்ணி ஆகணும். நீங்கள் பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி அந்த மாதிரி கேம்ஸ்லாம் நீங்கள் ப்ளே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம நார்மலாக ப்ளே பண்ணுற ஃப்ரீ ஃபயர்லையும் இப்போ இந்த எஃபிபி மோடில் ப்ளே பண்ணும்போதும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும், ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஆனாலும் உங்கள் ஃபஸ்ட் டைம் விளையாடும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனால் விளையாண்டு பழகிட்டு அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். எக்ஸாம்பிளுக்கு இந்த கிளிப் பாருங்கள். டெசர்ட் ஈகில் நம்ம நார்மலாக ப்ளே பண்ணும்போது எப்படி ஒன் டேப் எழுதுமோ அதே மாதிரி தான் இதுலேயுமே வந்து ஒன் டேப் எழுதுது. நீங்கள் ஒரு 10 மேட்ச் நீங்கள் கண்டினியூஸாக ப்ளே பண்ணிங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக பழகிடும். ஸோ எஃபிபியை பற்றி தெளிவான டீட்டெயிலான வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை பற்றின வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், அப்புறம் லைக் பண்ணியிருக்கணும்.